இங்க பாருங்க, மூன்றாவது கேள்வி இருக்கு பாருங்க. ஊர் மக்கள் செல்வந்தனை வெறுக்க கதை கூறும் காரணங்கள் அவை. செல்வந்தனை ஊர் மக்கள் வெறுக்க காரணம் என்னன்றதுதான் இந்த மூன்றும். சரியா? ரைட்டா? அப்ப அதை எழுதி கொள்றீங்களா? இதுல நீங்க உங்களோட பேப்பர்ல நீங்க எழுதாத விடை இதுல இருக்குமா பாருங்க. ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான்னு எழுதி இருக்கிறீங்களா? டீச்சர். மூன்றாவதுக்கு பணம் திருப்பி தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான் எழுதியிருக்கிறீங்களா? ஓம் டீச்சர். தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான் ஓம் மிஸ். எழுதி இருக்கிறீங்களா? வாரம் பொருங்க உங்க இது இருக்கா செக் பண்றேன். மூன்றாவது கேள்வி. ரைட். அதிக பணத்துக்கு ஓகே. பணம் திருப்பி தெரிய நிலங்களே ஓகே. ஓகே ரைட். குட் குட். அப்ப எழுதிட்டீங்க. ரெண்டாவது, இர்பண்டி எப்படிப்பட்டவன்? இர்பண்டி எப்படிப்பட்டவன் என்றதுக்கு விட எழுதிட்டீங்களா? இர்பண்டியின் குண இயல்புகள் 3 தருகண்டு கேட்டிருக்கு. ஓம் 4வது டீச்சர். அதுக்குதான் இது. ஏழைகளுக்கு உதவுபவன், ஏழைகளின் துன்பத்தை நீக்குபவன், நல்லுள்ளம் கொண்டவன். இந்த மூன்றையும் ஒருக்கா அழிச்சிட்டு எழுதுங்க பாப்போம். இர்பண்டியின் குணாதிசயத்துக்கு. இர்பண்டியின் குணாதிசயம் இந்த மூன்றுமா ஓகே. ஒருக்கா அழிச்சிட்டு எழுதி கொள்ளுங்க. பென்சிலால தான் எழுதுனீங்க. ஓம் டீச்சர். ரைட். அப்ப நீங்க ரேஸ் பண்ணிட்டு அதை ஒரு காலை கொள்ளுங்க. ஏழைக்கு உதவுபவன், ஏழைகளின் துன்பத்தை நீக்குபவன், நல்லுள்ளம் கொண்டவன். ஓகேயா? ஒழுங்கு டீச்சர். எனக்கு எழுதணும். எழுது டீச்சர். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. செல்வந்தனை ஏமாற்ற இர்பண்டி கூறிய ஆலோசனை யாது? சரியா? இப்ப இதுல பாருங்க, முன்வைத்த திட்டம் 5வது இருக்கு பாருங்க. 5வது கேள்வி உன பேப்பர்ல அதுக்குரிய ஆன்சர் இது. சரியா? அப்ப சின்ன சின்ன இருக்குது. அப்ப நீங்க இதை எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ள லேசா இருக்கும். சரியா? அப்புறம் அழிச்சிட்டு எழுதுறீங்களா 5வது கேள்விக்கு? பேராசை ஓகே கொண்டவனை டீச்சர். மாற்றுவது எளிது, உங்கள் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள், அந்த தங்கத்தை வைத்து டீச்சர். நான் எஸ் எந்த நான் எந்த விடை எழுதிட்டேன். 3 விடை இல்ல. எனக்கு விளங்கலையா? இதுல எனக்கு 2 விடைக்கு 3 விடைக்கும் இல்ல. 3 விட எழுத இல்லையா நீங்க? நீங்க என்ன செய்யுங்க, ரேஸ் பண்ணுங்க. 5வது கேள்விக்கு நீங்க எழுதி இருக்கிறத ரேஸ் பண்ணிட்டு இத இந்த விடைய கமா கமா போட்டு சின்னதா எழுதுங்க பாப்போம். பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது, கமா உங்கள் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், கமா அவற்றை திரட்டுங்கள், கமா அவற்றை என்னிடம் கொடுங்கள், கமா அந்த தங்கத்தை வைத்து தான் அவனை மடக்க வேண்டும். கமா கமா போட்டு குட்டி ஆளுதுங்க அந்த ரூல்ஸுக்குள்ளயா.
எழுதிட்டேன் டீச்சர். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். செல்வந்தனிடமிருந்து பெறப்பட்ட தங்கங்களை ஈர்ப்பண்டி என்ன செய்தார்? அந்த கேள்வி இருக்கா? ரைட், பாப்போம். ஊர் மக்களை எல்லாம் அழைத்தான். அவர்கள் தங்கள் பொண்ணை போல 10 பங்கு திருப்பி கொடுத்தான். மீதி இருந்த பொண்ணை மற்றவர்களிடம் கொடுத்தான். இதுக்குரிய கேள்வி இல்லையேனா? இல்ல டீச்சர். ஓகே, அப்ப இதை வாட்சி காட்டுங்க பாப்போம். செல்வந்தனிடமிருந்து பெறப்பட்ட தங்கங்களை ஈர்ப்பண்டி என்ன செய்தான்? என்ன செய்தார்? ஊர் மக்களை எல்லாம் அழைத்தான். ஓகே, அவர்கள் தந்த பொன்னை போல 10 பங்கு திருப்பி கொடுத்தான். மீதி ஓகே, இருந்த பொன்னை மற்றவர்களிடம் கொடுத்தான். ஓகே, ரைட். அடுத்தது 5வது கேள்வி. தங்கம் விளைத்தால் தங்கம் விளையுமா என்ற கடை உணர்த்தும் படிப்பினை யாது? பேராசை கொண்டவர்கள் ஏமாற்றமடையவர். பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்படக் கூடாது. பிறர் மகிழ்ச்சியாக வாழ்வதை நாம் மனதில் எண்ண வேண்டும். ரைட், குட். இந்த தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா என்ற கதையிலிருந்து என்ன படிப்பினை, அதாவது என்ன நாங்க கற்றுக்கொள்ளுறோம்? என்ன கற்றுக்கொள்ளுறோம்? அஹ், பேராசை கொண்டவர்கள் ஏமாற்றமடையவர். பேராசை கொண்டவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அடுத்து பிறர் பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்படக்கூடாது. பிறருடைய சொத்துக்களுக்கு நாங்க ஆசைப்படக்கூடாது. அடுத்தது பிறர் மகிழ்ச்சியாக வாழ்வதை நாம் மனதில் எண்ண வேண்டும். ரைட், மற்றவங்க சந்தோஷமா இருக்க வேண்டும்ன்றதை நாங்க எப்பவுமே மறக்க கூடாது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நாங்க எதுவுமே செய்யக்கூடாது. ரைட், ஓகே. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம், அப்படித்தானே? முதலாவது ஓம் லெசன் டீச்சர். முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க 2வது லெசன் பார்க்க, சரியா? 2வது பாடம், எங்கள்ட 2வது சிலபஸ நாங்க பார்க்க. ஓகே, ரெண்டாவது பாடம் என்ன உங்க புக்ல இருக்கும்? எலியும் எல்- எலியும் எலி சேவலும். சேவலம். எஸ், எலியும் சேவலும். ரைட். உங்களுக்கு எத்தனை ஸ்கிரீன் தெரியுது? எத்தனை தெரியுது? புக் தெரியுதா அதுல? ஓ, ரைட். வாட்சி காட்டுங்க பாப்போம். ரைட், புக்ல இத வாசிப்போம். ரைட், தமிழ் மொழியும் இலக்கியமும் எலியும் சேவலும். ரைட், இத வாசி பாருங்க. அஹ், நாவலியூர் சோமசுந்தர புலவர். இந்த கதையை எழுதினது யாரு? நாவலியூர் நவாலியூர் சோமசுந்தர் புலவர். புலவர். இவர்தானாம் இந்த உரையாடலை எழுதியவர் நாவலியூர் சோமசுந்தர புலவர் ஆவர். இது நாடகமாக நடிக்கக்கூடிய வகையில் பாட்டும் கதையுமாக இப்ப நாங்க இது என்னத்தை பற்றி பாக்குறோம்? இந்த கதை எப்படிப்பட்டது? இந்த பாடல், இந்த எது சொல்லுங்க? எலியும் சேவலும் என்ற பாடத்தை எழுதியவர் யார்? என்னத்துக்கான எழுதி இருக்கிறார்? அதுட பின்னணி தான் பாக்குறோம், சரியா? இப்ப இந்த பாடல் எழுதினது யாரு ஹரிஷ்? நவாலியூர் சோமசுந்தர புலவர். ரைட். இது நாடகமாக நடிக்கக்கூடிய வகையிலும் வாசிங்க பாப்பா. இந்த உரையாடலை எழுதியவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆவார். இது நாடகமாக நடிக்கக்கூடிய வகையில் பாட்டும் கதையுமாக அமைந்துள்ளது. இதனை கடைப்பாடல் என்றும் கூறலாம். யாழ்ப்பாண வெயிட்.
ஒவ்வொன்று வேண்டாம், இடைவெளி விட்டு விட்டு வாசிக்கணும், இல்லாட்டி மூச்சு வாங்கிடும் உங்களுக்கு. இதனை கதை பாடல் என்றும் கூறலாம். எப்படி சொல்லலாம்? கதை பாடல், கதையன்னு சொல்லலாம், பாடல் சொல்லலாம், இல்லாட்டி கதை பாடல் சொல்லலாம். ரைட், அடுத்தது வாசிங்க. 4வது. யாழ்ப்பாண நவாலியில் 1878ஆம் ஆண்டு பிறந்தவர் சோமசுந்தர புலவர். தமிழ் ரைட். உங்களுக்கு இலக்கண தெரியுமா யாழ்ப்பாணம்? தெரியுமா யாழ்ப்பாணம்? தெரியுமா உங்களுக்கு? நான் போனேன். போனீங்களா? சோ ஓ ரைட். மிஸ் வந்து யாழ்ப்பாணம். மிஸ் வந்து மானிப்பாய் எங்கட சோமசுந்தர புலவர் நவாலி. அவர் வந்து மானிப்பாய் என்ன சொல்றது, கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துல இருந்திருக்கிறார். சரி, ஓகே. அவர் எங்க இருக்கிறார்? நவாலியில பிறந்தவராம். 1878ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். ரைட். தங்க தாத்தா என்று சிற்றிக்கப்படுவர். இவருக்கு வேற பேர் என்னது? தங்க சோமசுந்தர தாத்தா. நவாலியூர் சோமசுந்தர புலவருக்கு பேர் தங்கத்தாத்தா. இப்ப உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வருது. தங்கத்தாத்தா என அழைக்கப்படும் கவிஞர் யார்? இல்லாட்டி புலவர் யார்? யாரு? சோமசுந்தர புலவர். சோமசுந்தர புலவர். ரைட். அடுத்தது பாருங்க. தமிழ் இலக்கண விளக்கிய புலமையோடு வடமொழி புலமையும் கொண்டிருந்தான். ரைட். இவருக்கு வந்து தமிழ் இலக்கணமும் சரியா செய்ய தெரியும். அடுத்தது வடமொழி புலமை, வடமொழி அந்த மாதிரி வடமொழி அதுகள் கூட அவருக்கு புலமையா இருந்தாரா. சரியா? ரைட். இன்னைக்கு இவரை பற்றி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல தான் நாங்க பாடத்துக்குள்ள போக வேண்டி வரோம். ரைட், ஓகே. இவரை மட்டும் பார்த்துட்டு போவோம். குருகுல கல்வி மூலமாக பழந்தமிழ் நூல்களை கற்றவர். இந்த குருகுல கல்வின்னா என்ன ஹரேஷ், உங்களுக்கு தெரியுமா? குருகுல கல்வின்னு சொன்னா, இப்ப மிஸ் வந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ் எடுக்கிறேன், சரியா? அத மாதிரி பழைய காலத்துல இந்த சோமசுந்தர புலவர் வாழ்ந்த காலத்துல இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, யாராச்சும் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா, இந்த ஊருக்குள்ள டீச்சர்ஸ் இருக்கிறோமான்னு சொல்லி அவைய தேடி போய் அவையிட்ட இருந்து படிச்சுதான் வந்தாராம். அதுதான் குருகுல கல்வி. இவங்க குருவை தேடி போய் அந்த இடத்துல இருந்து படிக்கிறது, சரியா? குருகுல கல்வி குருகுல கல்வி சொன்னா என்னது? குருவை தேடி போய் படிக்கிற இடம், சரியா? ரைட், வாசிங். அடுத்தது. சிறுவர்களுக்காக இவர் எழுதிய பாடல்கள் பெரியவர்களாலும் விரும்பி படிக்க கூடியவை. சின்னாக்களுக்கு எழுதி இருந்தாலும் பெரியாக்களும் இவற்ற பாட்டுகளை விரும்பி படிக்க கூடிய மாதிரி இருக்குமா. ரைட். தர்ம சிந்தனைகளையும் சிறார்களுக்குரிய ஒழுக்க நெறிமுறைகளையும் எடுத்து காட்டி விழிப்பூட்டுவனவாக இவருடைய பாடல். இவர் வந்து எப்பவுமே எழுதுற பாடல்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்குமா. சின்ன பிள்ளை நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, அந்த மாதிரியான ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வுகளையும் உண்டாகக்கூடிய பாடல்கள் தான் இவர் எழுதுவாரா. அடுத்தது இவர் எழுதின நூல் என்னது? இலங்கை வளம். இலங்கை வளம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அடுத்தது சின்ன பிள்ளைகளுக்கு தமிழ் என்ற நூலிற்கு பள்ளி பிள்ளைகளுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார். சின்ன பிள்ளைகளுக்குரிய சமூக விழிப்புணர்வுள்ள பாடல்களான அந்த புக்குக்கு என்ன பேர்? சிறுவர் செந்தமிழ் என்ற நூலை சின்ன பிள்ளைகளுக்காக இவர் பாடியிருக்கார். அடுத்தது. ஆடி பிறப்பிற்கு நாளை விடுதலை கத்தரி தொட்டத்து வேருளி என்ற பாடல்கள் இன்று எல்லோராலும் பாடப்படும் பேசப்பட்டும் வருவன. இந்த பாட்டு தெரியுமா? ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாடி காட்டுங்க பாப்போம். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை கத்தரி தொட்டு. இந்த பாட்டு தெரியுமா? இது 2 பாட்டு ஐயா, சரியா? ஆடி பிறப்புக்கு நாட விடுதலை. தெரியாத டீச்சர்.
கத்தரி தோட்டம் வேற அப்ப தெரியான்னு சொல்லணும். இப்ப ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை மிஸ்ஸுக்கு தெரியும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு தான் இவர் பாடின பாட்டு. ஆடிப்பிறப்பு நாளைக்கண்டா இன்றைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து இதை பாடிவினோம். என்னண்டு ஆடிப்பிறப்புக்கு நாளைக்கு எங்களுக்கு விடுதலைன்னா லீவு. ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம். ஆடிப்பிறப்புல ஆடி கூழ் காய்ச்சுவாங்க தானே, அது வந்து பனங்கட்டியில காய்ச்சுற கூழ், சரியா? சோ அத சொல்லி ஓ பாடுவீங்க. டீச்சர். சாரி, அதான் இந்த பாட்டு. ரைட், அடுத்தது கடைசியா பாருங்க. இலத்து இலக்கிய வரலாற்றில் இவருக்கு தனித்துவமானதோர் இடம் உண்டு. வெரி குட். ஈழத்து இலக்கியம் வேண்டா ஸ்ரீலங்காவில இலங்கையில அவருக்கு வரலாற்றிலே ஒரு சிறப்பு தனித்துவமான சிறப்பு ஒன்று உண்டு. ஏன்? அவர் ஒரு புலவரா இருந்திருக்கிறார். ஸ்ரீலங்கால இருந்த புலவர்கள் இல்லாட்டி இலங்கையில உள்ள புலவர்களின் பெயர்களை தருகன்னு சொன்னா நீங்க யாரு சொல்லலாம்? இலங்கையின் புலவர்களின் பெயர்களை தருக அப்படின்னு சொன்னா யாரை சொல்லலாம்? இந்த சோமசுந்தர புலவரும் இலங்கை தான், சரியா? ஓ டீச்சர். அப்ப இலங்கையின் புலவர்கள் பெயர் தர சொன்னா இவரையும் சொன்னேன். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு 2ஆம் பாடத்தின் அந்த பேக்ரவுண்ட் விளங்கிட்டுதா? ஓ டீச்சர். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல 2ஆம் பாடம் தொடருவோம், சரியா? ஓகே டீச்சர். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய், see you. பாய். Bye bye.